பிரதமர் மோடி மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் என்ற ரேடியோ நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களிடம் உரையாற்றுகிறார். இதன்படி கடந்த மார்ச் 30ஆம் தேதி ஒலிபரப்பான 120வது அத்தியாயத்தில் பிரதமர் மோடி கூறுகையில், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற பல்வேறு மாநில மக்கள் தங்கள் புத்தாண்டை கொண்டாடினர். அதேபோல் இன்னும் சில நாட்களில் தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநில மக்களும் தங்கள் புத்தாண்டை கொண்டாட உள்ளனர். ஏப்ரல் முழுவதும் பல்வேறு பண்டிகைகள் கொண்டாடப்பட உள்ளன. வெவ்வேறு இடங்களில் இப்பண்டிகைகள் கொண்டாடப்பட்டாலும் பாரதத்தின் ஒற்றுமையிலே வேற்றுமை என்பதை காண முடிகிறது. இந்த ஒற்றுமை உணர்வை நாம் மென்மேலும் பலப்படுத்த வேண்டும். மாணவர்களுக்கு தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை துவங்க உள்ளது. இந்நாட்களில் புதிய திறன்களை வளர்த்து மாணவர்கள் தங்களை கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் பயனுள்ள செயல்பாடுகளை மேற்கொள்ளும் வகையில் சமூக அமைப்புகள், அறிவியல் மையங்கள் பற்றிய தகவலை மை ஹாலிடேஸ் என்ற ஹேஷ்டேக் பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பகிருங்கள். அதேபோல் மாணவர்களின் பெற்றோர்கள் நம் நாட்டில் உள்ள கிராமங்களுக்கு தங்கள் பிள்ளைகளை அழைத்து சென்று அங்கு கிடைக்கும் அனுபவங்களையும் ஹாலிடே மெமரிஸ் என்ற ஹேஷ்டேக்கில் பகிரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கோடை காலங்களில் நீர் சேமிப்பு என்பது முக்கியமானது. மழைநீர் சேகரிப்பை சமூக இயக்கமாக மாற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 8 ஆண்டுகளில் 1100 கோடி கனமீட்டர் அளவிற்கு நீர் சேமிக்கப்பட்டுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் நாம் சந்திக்கும் மற்றொரு சவாலான விஷயம் ஜவுளி கழிவுகள். உலக அளவில் அதிக ஜவுளி கழிவுகளை உருவாக்கும் 3வது நாடாக இந்தியா உள்ளது. இக்கழிவுகளை மறுசுழற்சி செய்வதில் நம் நாடு முன்னேறி வருகிறது. தமிழகத்தின் திருப்பூரில் உள்ள சாய ஆலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் ஜவுளி கழிவுகள் சுத்திகரிப்பு ஆலைகளில் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. இதன் வாயிலாக சுத்திகரிக்கப்பட்ட தூய்மையான நீர் அங்குள்ள நொய்யல் ஆற்றில் கலக்கிறது. திருப்பூரில் கழிவுநீர் சுத்திகரிக்கும் பணியும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி பணிகளும் பாராட்டப்பட வேண்டியவை. சர்வதேச யோகா தினத்திற்கு 100க்கும் குறைவான நாட்களே உள்ளன. உங்கள் வாழ்வில் யோகாவை நீங்கள் மேற்கொள்ளவில்லை எனில் உடனே செய்யுங்கள். இன்னும் காலம் கடந்து விடவில்லை. இந்த ஆண்டிற்கான யோகா தின கருப்பொருள் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. யோகா வாயிலாக ஒட்டுமொத்த உலகையும் ஆரோக்கியம் நிறைந்ததாக மாற்ற விரும்புகிறோம் என்றார்.